ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய பாவம் செஞ்சுருக்கோம். தெரிஞ்சு பாவம் செஞ்சுருக்கோம், தெரியாமல் பாவம் செஞ்சுருக்கோம், யாருமே இல்லைன்னு சொல்லி மறைமுகமாக துணிகரமான பாவங்கள்லாம் செஞ்சுருக்கோம். அதே மாதிரி ரொம்ப கேவலமான ரொம்ப அருவருப்பான பாவம்லாம் நம்ம செஞ்சுருக்கோம் நம்ம வாழ்க்கையில். அப்படி ஒரு கட்டத்தில் நம்மளுடைய பாவங்களை உணர்ந்து நம்ம அதற்கான மன்னிப்பு தேவனிடத்துல கேட்டுட்டு நம்ம ஒரு புதிய ஒரு லைஃப், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம சூஸ் பண்ணி போகிறப்ப அந்த ஒரு லைஃப்பில் நம்மளுடைய கடந்த காலத்தில் நம்ம பண்ண பாவங்கள்லாம் சத்துருவானவன் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்து அப்படியே ஒரு படம் மாதிரி போட்டு காமிப்பான். அப்படி அவன் காட்டுற அந்த ஒரு சூழ்நிலையில நம்மளோட பாவங்களை மீண்டும் அவன் நம்ம வாழ்க்கையில நம்ம கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வர அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது தெரியுமா? இடறிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவனுக்கு தேவை நம்மளோட வீக்னஸ் பாயிண்ட்ல நம்மளை அவன்கிட்ட இழுக்கணும். நம்ம பாவத்துல விழுந்து திரும்பவும் நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த உறவுல நம்மளை பிரிக்கணும் தான் அவனுடைய குறிக்கோள். அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம பாவத்தை விட்டு ஒரு ஆண்டவருக்கான ஒரு லைஃப்ல நம்ம பாவமே இல்லாத ஒரு லைஃப்ல நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கப்ப இப்படி சத்துருவானவன் நம்மளை டிஸ்டர்ப் பண்றப்ப, நம்மளுடைய பாவங்களை எல்லாம் ரீக்ரியேஷன் பண்றப்ப நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இடறிடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அவருடைய முதுகுக்கு பின்னாடி எரிந்து விட்டாராம். ஏசாயா 38 அதிகாரத்துல 17வது வசனமும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்களுடைய பாவங்களை விட்டுட்டீங்கன்னா திரும்பவும் அந்த பாவத்துக்குள்ளார போகாதீங்க. அவர் நம்மளை மன்னிச்சுட்டாரு. அவர் நம்மளுக்கு அந்த ஒரு பெரிதான ஒரு மன்னிப்பை கொடுத்து நம்மளை ஒரு ரட்சிப்பை கொடுத்து அவர்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில திரும்பவும் நம்ம அதே பாவத்துல போய் விழுந்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கேர்ஃபுல்லா இருங்க. எப்ப சத்துருவானவன் நம்மளை சோதிப்பானே சொல்ல முடியாது. அந்த சோதனைகளிலிருந்து நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த தகர்த்திட்டு நம்ம ஒரு லைஃப் வாழணும். இன்னமும் பாவத்துல நீங்க கட்டப்பட்டு இருக்கீங்கன்னா, ஒரு சில பாவம்னா விடவே முடியல, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், என்னால சுத்தமா அந்த பாவத்துல இருந்து என்னால விடுதலை ஆக முடியல அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுறாரு. நீங்க செய்யற பாவத்துக்கான ஒரு மன்னிப்பு அவர்